3/8/2024 கார்னியா 665 கொண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. நீ கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், நேற்று நிர்மல் 391க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், ஆல் போர்டு 4-5ன்னு கொடுத்துருந்தோம். 5ங்கிறது பாஸ் ஆகிருக்குது. அதேமாரி ஏ போர்டு 6-8 கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் வந்து 2 வந்திருக்கு. இந்த 2 வந்து ஏ போர்டுக்கு போயிருக்கு. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம். சரிங்களா? சி பாஸ் ஆகிருக்கு. இதில் 53ங்கிற நம்பர் வந்திருக்கு. இந்த 2 வந்து மேலே போயிருக்கு. அவ்வளோதான். போர்டு வாரியாக நம்ம எடுத்ததில் இந்த 2ஆம் நம்பரும் ஆட்டத்தில் இருந்திருக்கு. அது ஏ போர்டுக்கு போயிருக்கு. அவ்வளோதான். 254 இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 254. ஓகேங்களா? சாரி 253. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு. இந்த 2 மட்டும் மேலே போயிடுச்சு. அவ்வளோதான். மற்றபடி 5-3 கரெக்டாக வந்திருக்குது. நம்ம 0-3ன்னு கொடுத்துருந்தோம் 2 டிஜிட்டலில். அதுக்கு 0க்கு பவர் 5-3ங்கிற மாதிரி வந்திருக்குது. சரிங்களா? அதேமாரி 2-4 எல்லாம் கொடுத்துருந்தோம். 8-2 கொடுத்துருந்தோம். 8க்கு பவர் 3-2ங்கிற மாதிரி 2-3 வந்திருக்குது. சரிங்களா? டபுள்ஸ் வந்தால் இப்படிலாம் வரலான்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் டபுள்ஸ் வரல. இங்கேயும் நம்ம எடுத்துருக்குறோம். பாருங்கள், 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5. ஆக மொத்தம் 2 நம்பர் பவர்லேயே தான் வந்திருக்குது நம்மளுக்கு. இல்லைன்னா ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும். ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். 2 நம்பர் பவரில் தான் வந்திருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துலாம். இன்றைக்கி ஒரு ஆல் போர்டு நம்ம சக்ஸஸாக பாஸ் பண்ணியிருக்கோம். பி போர்டு 5, சி போர்டு 3 அழகாக தட்டி தூக்கியிருக்கோம். சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துலாமா? கார்னியா 665க்கு உண்டான கணிப்பு. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610, 575, 149. இது வந்து கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுறதுக்கு. சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய்ன்னு மெசேஜ் போட்டிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. 1 மணி டிஆர், 3 மணி கேரளா, 6 மணி டிஆர், 8 மணி டிஆர் 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம் நம்ம. சரிங்களா? புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு மெசேஜ் போடுங்க. கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது, ஆல் போர்டுக்கு 6-0ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்குறேன். இந்த 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5, 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. சரிங்களா? இதுதான் ஆட்டம் நாளைக்கு இருக்கும் அதிகபட்சமாக. இது இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஆல் போர்டு 6 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 1ஐயும் சேர்த்து வைங்க சப்போர்ட்டுக்கு. அப்போ நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். 0 தேர்ந்தெடுத்தீங்கன்னா 5ஐயும் வைங்க. அப்போ அது இல்லைன்னா இது இல்லைன்னா அதுன்னு வெற்றி கிடைக்கும். அது இல்லைன்னா சப்போர்ட்டு கொடுக்குற 7 நீங்கள் தேர்ந்தெடுத்திங்கன்னா 7-2ங்கிற மாதிரி வைங்க. அதுவும் ஆட்டத்தில் நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7-2மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6-1மே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0-5ங்கிற மாதிரியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 போர்டாகவும் இன்னும் வரலாம். இல்லைனாலும் சிங்கிள் நம்பராக பாஸ் ஆகும். சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 1-7ங்கிறது ஆட்டத்தில். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9-8. சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலாம். அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 3-6 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் வரணும். சரிங்களா? மாறதுக்கு கூட ஏ போர்டுக்கு மாறலாம். ஏன்னா ஏ போர்டில் 1 இருக்குது. அந்த பவர் நம்பர் 6. அப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஆனால் சி போர்டு நம்பர் சி போர்டில் தான் வரணும். பார்க்கலாம். ஏ போர்டு நம்பர் ஏ போர்டில் தான் வரணும். இது 0 இது எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நாளைக்கு. அதனால தான் அந்த அவுட்டில் கொடுத்துருக்குறேன். ஆல் போர்டுக்கு நம்ம 0 எடுத்தும் கூட நம்ம அவுட்டில் கொடுத்துருக்கோம். உள்ளே கொடுக்காமன்னா இந்த 0 எங்கே வேணாலும் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டுக்கும் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 18, 93, 10, 16, 76, 29, 59, 19. 9ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் டபுள்ஸ் வச்சிங்கன்னா ரொட்டேட் பண்ணி வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க. 18 வச்சிங்கன்னா 81 வைங்க. சரிங்களா? ஏன்னா 18ஆவும் அடிக்கலாம், 81ஆவும் அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 93 அதே மாதிரி தான் 39ஆவும் அடிக்கலாம். 10ஆவும் அடிக்கலாம். இல்லைன்னா 0-1ஆவும் அடிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 1-6, 6-1ஆவும் அடிக்கலாம். சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா, ரொட்டேட் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சப்போஸ் 1-6 நம்ம கொடுக்குற பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்கணும். மாறி வந்துச்சுன்னா அது எப்படி வேணாலும் வரலாம். ஏ போர்டு ஏபிபிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்ணி வைங்க. உங்கள் கணிப்பில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் ஒத்து வந்தால் அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. ஏதாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. அப்போ தான் ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு டபுள்ஸ் வருமானா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டபுள்ஸானா மேலே இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு டபுள்ஸ். சரிங்களா? கீழே இருக்கிறது பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். இது பவர். சப்போஸ் நீங்கள் ஒரு நம்பரை தேர்ந்தெடுக்கிறீங்க, 0 நாளைக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, டபுள்ஸு 5ஐயும் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நல்ல அருமையான வின்னிங் கிடைக்கும். அதுக்காக தான் அப்படியே பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நாளைக்கு இந்த மாதிரி கூட பேட்டர்ன் இருக்குது. 7-2, 6-1, 9-4, 0-5ங்கிற மாதிரி கூட பேட்டர்ன் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இப்படி கொடுத்து அப்படி சொல்கிறோம். சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி கூட வரதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்
பாருங்கள். 7-2ங்கிற மாதிரி அடிக்கலாம், 6-1ங்கிற மாதிரி அடிக்கலாம், 9-4ங்கிற மாதிரி அடிக்கலாம், 0-5ங்கிற மாதிரி அடிக்கலாம். அப்படி டபுள்ஸ் வரலைன்னா இந்த மாதிரி டபுள்ஸ் வரும். ஒரு நம்பர் பவர், ஒரு நம்பர் டைரக்ட், அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன் நான். சரிங்களா? 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாக்ஸ் தான். ஒரு 8 நம்பர் இருக்கும். நீங்கள் எல்லா நம்பரையும் பார்க்காதீங்க. உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது நான் கொடுத்த நம்பர் வந்துச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா மட்டும் அதை கொஞ்சம் பார்த்து பாக்ஸாக போடுங்க. இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு 1-8ங்கிற மாதிரி நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைன்னா 1-9ங்கிற மாதிரி நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏதோ ஒன்று டபுள்ஸ் வரலாம். நாளைக்கு 00 கூட கணக்கில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் அதை மொதல் நம்பராக கொடுத்துருக்குறேன். இல்லைன்னா 9 இங்கே கொடுத்துருக்க நம்பரில் 00 எதுவும் கொடுக்கல நான். ஆனால் 00வும் நாளைக்கு ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வந்தால் வரலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர் தான் வரணும். 9, 6, 7ங்கிற மாதிரி நம்பர் டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது தான் வரணும். 8, 3ங்கிற மாதிரி நம்பர் கூட வரலாம். இந்த கொடுத்துருக்கேன் 183 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதனால தான் அதில் 8 கொடுக்கல. டபுள்ஸ் வந்துச்சுன்னா அதில் டபுள்ஸ் வர நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். பவர் நம்பரும் வரும். 8, 3 இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, 1, 6 கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள். 1, 6. சரிங்களா? அதை தான் சொன்னேன் நான். 1, 6, 7, 2, 9, 4, 0, 5 இந்த மாதிரி வர்றதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் ஏதாவது இந்த மாதிரி 7, 2 ஸ்ட்ராங்காக இருக்கா, 6, 1ங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கா, 9, 4 ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். அது நல்ல ஒரு வின்னிங்கை தரும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 0ங்கிற மாதிரி நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா 7ங்கிற நம்பர் வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் இந்த நம்பர் தான் எனக்கு வருது. அதனால தான் அதை கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை தான் எடுத்து கொடுப்போம். அதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க 8610575149ங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னும் அருமையான கெஸ்டிங்கில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.